السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த அருமையான காலை பொழுதிலே நமது உள்ளத்திற்கு ஈமான் ஊட்டக்கூடிய தர்பியா ஊட்டக்கூடிய தலைப்புகளில் ஒன்றான நன்றி செலுத்துதல் என்கின்ற தலைப்பிலே சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களை, நாம் ரமதானை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய இந்த நெருக்கத்திலே பல நிகழ்ச்சிகள் ரமலானை வரவேற்கும் முகமாகவும் ரமலானுடைய அமல்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தும் முகமாகவும் நிறையவே நடக்கும். அதில் பெரும்பாலும் சொல்லப்படாத, பெரும்பாலும் உணராத சில பகுதிகள் உண்டு. அதில் ஒன்று ரெண்டை சொல்லிவிட்டு நான் இந்த தலைப்புக்குள்ளே வருகிறேன். அதில் மிக பிரதானமானது ரமலானுடைய விஷயங்களிலே உணர்த்தப்படாத உரைகள், அதிகமாக சொல்லப்படாத விஷயங்களில் ஒன்றுதான் நாம் தவிர்க்க வேண்டியவைகள். ரமதானில் செய்யக்கூடிய அமல்கள் நிறைய சொல்லப்படுவது போல தவிர்க்க வேண்டியவைகள் என்று கொஞ்சம் அமல்கள் இருக்கின்றன. அந்த ரமதானிலே அவைகளை தவிர்ப்பதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையாக அமைஞ்சிடும். அவைகளை தவிர்ப்பது, பெரும்பாவங்களை எல்லோரும் தவிர்த்து நடப்பார்கள். ஆனால் அந்த ரமதானிலே நம்ம நிறைய செய்யக்கூடிய பாவங்களில் நம்ம நன்மைகளில் எப்படி உறுதி எடுக்கிறோமோ, நன்மைகளெல்லாம் நம்ம செய்வோம் என்று உறுதி எடுக்கிறோமோ, அதைவிட இன்னொரு மடங்கு அதிகமாக இந்த தீமைகளை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்தால் அது மிகப்பெரிய செய்தியாக அமையும். நாம் ஏற்கனவே பார்த்தது போல நன்மைகளை செய்கிற நேரத்தில் நம்ம சின்னதாக ஆரம்பிக்க வேண்டும். தீமைகளை தவிர்க்கிற நேரத்தில் பெரியதிலிருந்து என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் ரமலான் வருகின்ற அந்த காலப்பகுதிகளில் இயன்ற அளவுக்கு நம்ம புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், அதே போல் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை பார்த்தல், கேட்டல், இது போன்ற தவிர்க்க வேண்டிய பட்டியல்கள் என்ன என்று நீங்கள் தயாரித்து கொடுங்க. அது என்ன தலைப்பல்ல, அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு விளங்கும். இது நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய அமல்களில் உண்டு. அதில் கொடுக்கக்கூடிய போராட்டம் நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய அமல்களில் உண்டு. அதே போல் ரமதானை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், எங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி எண்ணங்களால் நிறைய அமல்கள் செய்ய முயற்சி எடுத்தல். எண்ணங்களால் நிறைய அமல்கள் செய்ய முயற்சி எடுத்தல் என்று சொன்னால், பிறரை பற்றிய நல்லெண்ணங்களை வளர்த்து கொள்ளல், இறைவனை பற்றிய நல்லெண்ணங்களை வளர்த்து கொள்ளல். அதுபோன்று நம்ம செய்த நிறைய பெரிய விஷயங்களை கூட நம்ம அற்பமான விஷயங்களைத்தான் செய்திருக்கிறோம் என்று நினைத்தல், சிறிய சிறிய பாவங்களை கூட பெரிய பாவங்களாக நாங்கள் நினைத்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுதல், இது போன்ற எண்ணங்களால் செய்ய முடிந்த வேலைகள் இருக்குது. சலஃபுகள் சொல்வதைப் போல எத்தனையோ சிறிய அமல்களை நீயத்து பெருசாக்கிடும், எத்தனையோ பெரிய அமல்களை நீயத்து சிறிதாக்கிவிடும். எனவே எங்களது அமல்களுடைய கூலி என்பது எங்களுடைய நீயத்தை ஒட்டி தான் என்ன செய்யும், இருக்கும். இப்போ இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தல், இது போன்று சில முக்கியமான பகுதிகள் இருக்கின்றன. ரமதான் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள். அவைகளுக்கு இது சில பொழுதுகளில் ஒரு அடித்தளமாக அமையலாம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த நன்றி செலுத்துதல், நன்றி உணர்வு, ஷுக்குர் என்கின்ற பகுதியை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரிகளே, நமக்கெல்லாம் நன்றி செலுத்துதல் என்று சொல்கிற நேரத்தில் சில விஷயங்கள் ஞாபகத்தில் உண்டு. உதாரணமாக நம்ம உண்ட நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் பிஸ்மில்லா, முடிகிற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொள்ள வேண்டும். எதையாக இருந்தாலும் சரி நம்ம அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டும், புகழ வேண்டும் என்ற சில விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நன்றியுடைய அதனுடைய முழு வடிவத்திலே அசலான உணர்விலே தெரிந்து வைத்து கொண்டவர்கள் மிக 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 குறைவு. திடீர்னு முக்கியமான நன்றி என்றால் என்னன்னு கேட்டாலேயே அவர்களால் வரைவிலக்கணப்படுத்தி சொல்லாது விட்டாலும் கூட அவர்கள் விளங்கியதை கூட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க. ஏன்னா நன்றி என்றால் என்னன்னு தெரியாது. புகழுக்கும் நன்றிக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டு பாருங்க. புகழுக்கும் நன்றிக்கும் என்ன வித்தியாசம் என்றால் அடிப்படையான விஷயங்கள். ஆனால் அவைகளை நம்ம தேடவில்லைன்னு அர்த்தம். இவைகளாம் வரைவிலக்கணப்படுத்தி நம்ம தெரிந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதை பற்றி நம்ம என்ன செய்யலை, தேடவில்லைன்னு அர்த்தம். எனவே அந்த நன்றி சம்பந்தமான ஒரு சில முத்தாய்ப்பான சில குறிப்புகளை மட்டும் இங்கே சொல்லி அதில் நம்ம ஒரு கவனம் எடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரிகளே, நன்றி என்கின்ற ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் முதல் விஷயம், இதை நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு அடுத்த பகுதி புரியும். நன்றிக்கும் புகழுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால், நம்ம திக்ர் செய்கிறோம், தஸ்பீக் செய்கிறோம், ஷுக்குர் செய்கிறோம், ஹம்து செய்கிறோம்.
ஹம்த் என்றால் என்ன? புகழ். தஸ்பீஹ் என்றால் அல்லாஹ்வை துதித்தல். திக்ர் என்பது எல்லா ஞாபகங்களையும் என்ன செய்யும்? குறிக்கும். சுக்ர் என்றால் நன்றி செலுத்தல். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் சிலதை சேர்த்துக்கலாம். துஆ செய்தல், இஸ்திக்ஃபார் செய்தல் என்ற பகுதியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதன் புகழுதல் என்பது அல்லாஹ்வை ஆரம்பமாகவும் புகழலாம். அதாவது அவனுக்கு என்ன ஒரு அருள் இருக்கிறது என்று நினைத்தும் அவன் புகழலாம். அப்படி நினைக்காமலும் ஒருவரை என்ன செய்யலாம்? புகழலாம். ஒரு மனிதனை நம்ம புகழுறோம் என்று சொன்னால், அவர் ஒன்றும் தருவதற்கு முன்னாலும் நம்ம என்ன செய்யலாம்? அவரை புகழலாம். தந்த பின்னாலும் என்ன செய்யலாம்? புகழலாம். நன்றி என்பது தந்ததுக்காக செய்வது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை எமக்கு தந்ததற்காக நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கு பதிலாக எங்கள்கிட்ட என்ன செய்ய சொன்னானோ அதை செய்வது தான் நன்றி என்ற ஒரு பகுதியில் என்ன செய்யும்? அது அடங்கும். இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், புகழ் என்று சொல்றது நம்ம ஆரம்பத்திலே என்ன செய்வோம்? அதை செய்வதற்கான ஒரு உணர்வில் என்ன செய்வோம்? இருப்போம். அதாவது எங்களுக்கு ஏதாவது ஒன்று உபகாரம் அல்லாவின் பக்கம் இருந்து நடந்திருந்தாலோ அல்லது நடக்காமல் இருந்தாலும் கூட நம்ம அல்லாவை என்ன செய்யலாம்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாம். வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு அல்லாவை என்ன செய்யலாம்? நம்ம புகழலாம். ஆனால் இந்த நன்றி என்று சொல்லக்கூடிய அம்சம் அல்லாஹு தஆலா என்ன எனக்கு தந்திருக்கிறான் என்று உணர்வோடு செய்யக்கூடிய ஒரு அம்சம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே நம்ம சொல்லுகிற அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா என்னதெல்லாம் எனக்கு தந்தான் என்பதை நம்ம உணர்ந்துதான் செய்யணும் என்பது இல்லை. அல்லாஹ்வை புகழுதல் என்பது அடிப்படையாகவே நமக்கு செய்யலாம். அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறான். அதற்காகத்தான் நம்ம புகழுகிறோம். ஆனால் புகழ்ச்சி என்பதற்கு அருளை நாம் உணர்ந்துதான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நன்றியை பொறுத்த வரைக்கும் என்ன என்பதை உணர்ந்து செய்வது தான் என்ன நன்றி. என்ன நமக்கு சொல்ல, நம்ம ஒரு ஆளுக்கு தேங்க்ஸ் பண்றோம்னா எப்போ சொல்லுவோம்? சும்மா ஒரு ஆள்கிட்ட போய் தேங்க்யூ அப்படின்னு சொல்ல மாட்டோம். இன்னும் தரமுந்தி என்ன செய்யற அப்படி சொல்றேன். ஆனால் அவரை பாராட்டுற டைம்ல என்ன செய்வோம்? சும்மா பாராட்டுவோம். எடுத்த எடுப்பில் என்ன செய்வோம்? நம்ம பாராட்டுவோம். இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், நன்றி என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த ஒன்றுக்காக நாம் செய்யக்கூடிய ஒன்று. அப்போ தந்த ஒன்றுக்காக நாம் செய்யக்கூடிய ஒன்றுண்டா சில முக்கியமான பகுதியில் அதுக்குள்ளே வருது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா எமக்கு அருள் புரிந்து இருக்கிறான் என்பதை முதலாவது அறிய வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். மாரிஃபத்துன் நிஅமா. ஒரு மனிதன் எப்போ நன்றி செலுத்துவான்னு சொன்னால், அவனுக்கு அருள் ஒன்று இருக்கிறன்றது நினைச்சா தான், அவனுக்கு அது தெரிய வந்தால்தான் அருள் செலுத்துவான். உலகத்திலே சொல்லுவார்கள், அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு துரதிஷ்டங்கள்ல அல்லது அவனுடைய நஷ்டங்கள்ல ஒரு பகுதி தான் நீங்க எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்பதை இன்னொருவர் சொல்லி தெரிந்து கொள்வார். நீங்க எவ்வளவு நல்லா இருக்கிறீங்கன்றத அடுத்தவன் சொல்லித்தான் உங்களுக்கே தெரிய வருது, நான் இவ்வளவு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் நீங்க பெரிய சோகத்திலையும் கவலையிலையும் வேதனையிலையும் துன்பத்திலையும் இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்றாரு, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிற அந்த நியமத் இருக்குது, என்ன நியமத்தெல்லாம் எனக்கு தந்திருக்கிறான். அவர் திருப்பி கேட்பார், சரியா? அவர் வாழ்க்கை ஃபுல்லா சோதனையாக நினைச்சுக்கின்றிருப்பார். இவர் நன்றி செலுத்த சான்ஸ் குறவு. ஏன்னா அவருக்கு மாரிஃபத்துன் நிஅமா இல்லை. அவர் எந்த நியமத்தில் இருக்கிறார்ன்ற அறிவே அவருக்கு என்ன இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் நன்றி செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. இன்னொருவர் சொல்லி நான் இவ்வளவு பெரிய ஒரு நியமத்தில் இருக்கிறேனா, ஏன்னா நிறைய பேர் நியமத்தை உணர்றதே எப்ப தெரியுமா? ஒரு விஷயம் எடுக்கப்பட்ட பின்னால் தான். ஒன்று எடுக்கப்பட்ட பின்னால் அது அருள் என்பதை என்ன செய்வார்கள்? உணர்வார்கள். எடுக்கும் வரைக்கும் அருள் என்பதை உணர மாட்டார்கள், நியமத் என்பதை உணர மாட்டார்கள், அது மகிழ்ச்சி என்பதை உணர மாட்டார்கள், சந்தோஷம் என்பதை உணர மாட்டார்கள். ஒரு மனிதன் நெருக்கடியான சூழ்நிலைகளில் தான் அருள்களை என்ன செய்வான்? உணர பழகுவான். எனவே அவனுக்கு ஒன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை எடுத்து விட்டால் அது ஒரு நியமத் என்பதை இழந்த பின்னால உணர்வான். அல்லது அல்லாஹ் தஆலா ஒரு நெருக்கடியை கொடுத்தான்னு சொன்னா நான் ஒரு நியமத்தில் இருந்த இடத்தை உணர்வான். இன்னொருவர் சொல்லுகின்ற பொழுது சில பொழுது என்ன செய்வான்? அதாவது அதை உணர்வான். அதுபோல எப்பொழுதுமே மனிதன் அடுத்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நியமத்தாவே பார்த்துக்கின்றிருப்பான். அடுத்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நியமத்தாவே பார்த்துக்கின்றிருப்பான். வீடு மாதிரி அங்கே போன பின்னால தான் இந்த வீடு நியமத்துன்றது அவனுக்கு என்ன செய்யும்? அது விளங்கும். நல்லா ஒரு வீடு கட்டியிருப்பான், நல்ல முறையில் ஒரு இடம் எடுத்திருப்பான், அதில் அவனுக்கு திருப்தியே இருக்காது. அதை விட்டுட்டு இன்னொரு வீடுக்கு போவான். அப்போ தான் இந்த வீடு ஒரு பெரிய ஒரு நியமத்தான வீடு, நம்ம அநியாயத்துக்கு வித்துட்டோம் அப்படின்னு நினைப்பான். எனவே முதல் பிரச்சனை எங்கே தெரியுமா இருக்கு? நம்ம அல்லாஹ்வுக்கு சிறப்பான நன்றியுடையவர்களாக மாற வேண்டும் என்றால் மாரிஃபத்துன் நிஅமா, அந்த நியமத்தை நாம் தெரிய வேண்டும். எங்களுக்கு சில நேரத்தில் ஒரு நியமத்தை புரிஞ்சு இன்னொரு நியமத்தை புரியாமல் இருந்தாலுமே நம்ம நன்றியுடையவர்களாக மாற மாட்டோம். அல்லாஹ் எவ்வளவு நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றதை தெரிந்து கொள்வது இரண்டாவது புறம். ஆனால் தந்த நியமத்து இருக்குது என்கின்ற ஒரு அறிவு கிடைக்காமல் இருத்தல் தான் இன்றைக்கு நிறைய பேருடைய விஷயத்தில் உள்ளது. எந்த அளவுக்கு சொன்னா, எல்லோருக்குமே அடுத்தவர்கள்ட்ட என்னென்ன நியமத்து இருக்குன்னு விளங்குது, அடுத்தவர்கள் சொல்லி என்னென்ன நியமத்து அவர்கள்ட்ட இருக்குன்னு தெரியுது. ஆனால் தனக்கு இன்னொருவருக்கு சொல்கிற நேரத்தில் கூட உணர்வதற்கு கஷ்டமா இருக்கு.
சிலர் சோதனை, துன்பம், வேதனை என்று பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அவர்கள்ட்ட போய் நீங்க பேசிப்பார்கள். அவர்கள்ட்ட போய் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஞாபகத்தை தந்திக்கிறான், உடல்ல ஆரோக்கியத்தை தந்திக்கிறான், உங்களுக்கு கண்ணே ஒரு பெரிய ஞாபத், அப்படி என்ற சந்தர்ப்பத்தில் இந்த தத்துவம் பேசாமல் போங்கன்றான். விளங்கிட்டா? நான் உள்ள வேதனையில் கண்ணு ஞாபகத்து, விளங்கிட்டா, காது ஞாபகத்துன்னு சொல்லாமல் போங்க, உங்களுக்கும் கண்ணு காது இருக்குதானே என்று சொல்லக்கூடிய ஒரு வேகத்தில் அவருடைய சோதனையுடைய உச்சகட்டம் என்ன செய்யும், இருக்கும். இப்படி இருக்கிற மனிதர் அவர் எவ்வளோ அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹி அவ்வலன் வ ஆஹிரன் வ லாஹிரன் வ பாத்தினன், அவர் 1000 முறை சொன்னாலும் சரி, நியமத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் எவ்வளோ சொன்னால் நன்றியே அல்லது. நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றீங்க, ஆனா உங்களுடைய உள்ளத்துல அது நன்றி என்ற உணர்வே இல்லை, இது நியாமத் என்ற உணர்வே இல்லைண்டா அது எப்படி நன்றி ஆகும்? அது எப்படி நன்றி ஆகும்? நம்மளை சூழ எத்தனையோ பேர் நமக்கு என்ன செய்யறாங்க, அதாவது ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சொல்றாங்க, நமக்கு நன்றாக தெரியும் அவனுக்கு நான் என்ன செய்யறதுன்றதே அவனுக்கு தெரியாது. ஆனா ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக என்ன செய்யறான், சொல்லிட்டு போறான், உள்ளத்தால சொல்லலேன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற நேரத்தில் அவன்கிட்ட நன்றி என்ற வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை, காரணம் அவன் உணரலைன்றதுனால. அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவனாக அதில் இருப்பான்? அல்லாஹ் கண்ணியமானவன், அல்லாஹு தாலா அதாவது அந்தஸ்து உள்ளவன், கண்ணியமானவன், பெருமைக்குரியவன். நீங்க நியமத்தையே விளங்காத நேரத்தில் நீங்க இந்த எந்த அளவு வார்த்தைகளை நீங்கள் சொல்லிவிட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்க நன்றி செலுத்தியவர்களாக என்ன செய்ய மாட்டீர்கள், ஆக மாட்டீர்கள். அதனால தான் எல்லோருமே என்ன சொல்கிறாங்கண்டா, மஅரிஃபத்துன் நிஅமா, இறைவன் அருள் செய்திருக்கிறான் என்றது அறிந்து கொள்ளுதலே முதலாவது சுக்ர். நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் எனக்கு ஒரு நியமத்தை தந்திருக்கிறான் என்று ஒரு நியமத்தை நீங்க உணர்றீங்கடா, நீங்க சுக்குர் செய்றீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சுக்குர் செய்கிறீர்கள் அர்த்தம், நன்றி செலுத்துகிறீர்கள் அர்த்தம். இந்த பாபை நீங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லி பாருங்க, நாங்கள் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை எல்லாம் புரிந்திருக்கிறோமா? அட்லீஸ்ட் நான் ஏற்கனவே நம்ம சென்ற வாரம் பேசினது போல நம்ம இதை புரியாத விஷயங்களாக இருந்தாலும் கூட சலஃபுகளுடைய அந்த தாபீன்களுடைய தாபீன்களுடைய மஜ்லிஸுகளில் சொல்லப்பட்ட அற்புதமான சில வார்த்தைகளை நம்ம எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த நியமத்தை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்குரிய அந்த இடத்துக்காக நம்ம வந்துடும். இப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சோதனை வந்தா அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு வருது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்னு வருது. ஏன் என்று சொன்னாருன்னா, எனக்கு சோதனை வந்துட்டா நான் அவர் நன்றி செலுத்துவதற்கான முதல் காரணம் என்னன்னு சொன்னா, அது என் மார்க்கத்துக்கு வரல, முதலாக நன்றி செலுத்துறார். ஒரு சோதனை வருது, என் தீன்ல வரல, அது அப்படின்னா என்ன, என் தீன் குழப்பமாகிற மாதிரி, என்ன தொழுகிறதா இல்லையா, ஜக்காத்து கொடுக்கிறதா இல்லையா, அல்லது என்னது இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கிறதா இல்லையா, மார்க்கத்தில் சரியாக இருக்கிறதா இல்லையா என்ற குழப்பம் எனக்கு வரல. உலகத்துக்கு தான் அந்த சோதனை வந்துச்சே அப்படின்னு அவர் உணர்றார் பாருங்க, அது ஒரு சுக்குர். அதுக்கு போல இன்னொன்று நினைக்கிறார், என்ன இதை விட பெரிய சோதனை அல்லாஹ் தஆலா தரலையே, அது ஒரு சுக்குர். எனவே ஒரு நியமத்தை எப்படியெல்லாம் உணரலாம்னு பாருங்க. ஒரு சோதனை வந்த நேரத்தில் இதை விட பெரிய ஒரு சோதனை எனக்கு வரவில்லை என்பது ஒரு நியமத், அல்லாஹ் அதை அளவாக தந்திருக்கிறான் என்பது ஒரு நியமத். எனவே ஒரு மனிதன் நியமத்தை உணர்தல் என்ற பாபு, அந்த கதவு மிகவும் விசாலமானது. நீங்க அதை தேடி 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 பார்த்தீர்கள் சொன்னால் இழப்புகளிலும் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், நியமத் வைத்திருக்கிறான். கஷ்டங்களில், சிரமங்களில், துன்பங்களில் எல்லாம் அல்லாஹு தாலா பலருக்கு பலவிதமான நியமத்துக்களை அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். எனவே முதலாவது மஅரிஃபத்துன் நியமா, நியமத்தை அறிந்து கொள்ளல், நியமத்தை தெரிந்து கொள்ளல் என்பது நீங்க வார்த்தையால் சொல்லாது விட்டாலும் சரி, அது நன்றி செலுத்துதல், அது நன்றி செலுத்துதல். இரண்டாவது என்ன தெரியுமா, அல் இஅ்திராஃப் பின் நியமா, அந்த நியமத்தை ஏற்றுக்கொள்ளல், அந்த நியமத்தை அதை நியமத்தாக ஏற்றுக்கொள்ளல். முதலாவது அறிவு இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வான். அந்த நியமத் என்ற புரிதலே அவனுக்கு இல்லாது விட்டால் ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு அவன் வரமாட்டான். நியமத்தை அறிஞ்சிட்டான், அப்படி ஒரு நியமத் இருக்குன்னு அவனுக்கு தெரியுது, ஆனால் அவன் அதை நியமத்தாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை ஒரு நியமத்தாக என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னான். உதாரணமா அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு மார்க்கத்தில் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டான். அவருக்கு அல்லாஹ் தொழுக, நோன்ப, ஜக்காத்த, ஹஜ்ஜ, தீனுடைய விஷயங்கள் எல்லாம் இலகுவாக செய்யக்கூடிய உணர்வையும் சூழ்நிலையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். ஒருத்தர் சொல்றார், அவருக்கு உங்களுக்கு என்ன சிரமம் இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் தீன்ல அல்லாஹ் உங்களை நிலைக்க வச்சுக்கிறான்னு சொல்லி, அதுல எல்லாம் நிலைக்க வச்சு இந்த உலக வாழ்க்கை எனக்கு ஒழுங்கா போகாம என்ன பிரயோசனம்? நீங்கள் தான் சொல்றீங்க, என்ன ஃபஜ்ருக்கு ஜமாத்து தொழுதா இந்த நன்மை கிடைக்கும், அசருக்கு அப்படி தொழுதா இப்படி நன்மை கிடைக்கும், இதால கிடைச்சா உங்களுக்கு பொருளாதாரம் பெருகும், சுபகோட என்னது ஜமாத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா என்ன உங்களுக்கு பொருளாதாரம் பெருகும், அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, காலை நேரத்தில் பரக்கத்து கிடைக்குன்னு சொல்றேன். தொழாதவன்லாம் நல்லா தான் இருக்கிறான், விளங்கிட்டா, அவன்லாம் பரக்கத்தோட தான் இருக்கிறான். அப்போ எனக்கு என்ன, எனக்கு இதில் என்ன நியமத்தை நீங்கள் கண்டுட்டீங்கன்னு அவர் கேட்டாருன்னு வைங்களேன். இப்போ இவருக்கு நியமத் தெரியுது,
அவர் தீனில் இருக்கிறார்னு அவருக்கு தெரியுது, மார்க்கத்தில் இருக்கிறான்னு அவருக்கு தெரியுது. ஆனால் அவர் நியாமத்தை அதை ஏற்றுக்கொள்ளலை. ஒரு சகோதரர் வந்து ஜமாத்துக்கு வந்து ஒரு திடீர்னு தொழுகையை விட்டுட்டார். என்னன்னு கேட்டார், ஒரு தொலை வந்தால் எல்லாம் கிடைக்கும், கடன் தீரும்னு சொன்னால் 1 மாதம் தொழுது ஒன்றும் கிடைக்கலன்றார். ஒன்றும் கிடைக்கல, அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன் போயிட்டேன்னு ஒருத்தர் தெளிவாக சொல்கிறார். இப்போ இவருக்கு வந்து மார்க்கத்துக்கான வாய்ப்பு கிடைச்சும் அவர் அதை நியாமத்தாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நியாமத்தாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் பலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நியாமத்தாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பல அளவுகோல்கள் வச்சுக்கிறாங்க. அதில் மிக பிரதானமாக எது வருமெண்டா துன்யால அள்ளி கொட்டுறது மட்டும்தான் அவர்கள் என்ன செய்வார்கள், நியாமத்தாக நினைத்து வைத்திருப்பார்கள். அதனால் எவ்வளவு அவர்கள் பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு எவ்வளவு கிடைத்து விட்டாலும் அவர்கள்ட்ட மனதளவில் எது இருக்குதோ அது கிடைக்காத வரைக்கும் அந்த நியாமத்தாக அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ நீங்கள் நினைச்சு பாருங்க, எங்கள் எத்தனை பேர் நம்ம ஷாக்கிரீன்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு, நன்றியுடையவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு. முதலாவது நியாமத் நமக்கு தெரியாது, எத்தனையோ நியாமத்துக்கள் தெரியாது, வெளிப்படையான நியாமத்துக்கள் 1-2 தெரியும், மற்ற பெரும்பாலான நியாமத்துக்கள் தெரியும். இரண்டாவது, தெரிஞ்ச நியாமத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை விஷயத்தை நம்ம முழு நியாமத்தாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எத்தனை விடயங்களை முழு நியாமத்துக்களாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு நினைச்சுப்பாங்க. சில விஷயங்களை நம்ம அதாவது எப்படி அல்லாஹ்வுடைய அந்த முழு புரிதலோடு நம்ம விளங்கினால் மட்டும்தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு அறிஞர் தனது மகனை கபரிலே அடக்கிவிட்டு கொஞ்ச நேரம் நின்று துவா செஞ்சுட்டு திரும்புகிறார். திரும்பும்போது ஒரு வார்த்தை சொல்றார். அதில் வந்து எப்படி அவர் அல்லாஹ்வை புரிந்து வைத்திருக்கிறார் என்று விளங்கும். அதாவது, மகனே, இந்த இடத்துல நாங்கள் மிக நீண்ட நேரம் நிற்க நினைத்தால் நின்று விடலாம், ஆனால் எங்களது இந்த நிற்றல் உங்களுக்கு எந்த பயனையும் என்ன செய்யாது, தரப்போவதில்லை. அல்லாஹ்விடத்திலே உங்களை அமானிதமாக ஒப்படைத்து நான் திரும்புகிறேன் என்றார். அல்லாஹ்விடத்திலே உங்களை அமானிதமாக ஒப்படைத்து நான் என்ன செய்கிறேன், திரும்புகிறேன் என்றார். எப்படிப்பட்ட ஒரு உணர்வும் எப்படிப்பட்ட ஒரு புரிதலும் எப்படிப்பட்ட ஒரு விளக்கமும் இருந்தால் ஒரு ஆளால் இதை சொல்ல முடியும். அதாவது தண்ட மகனுடைய மரணத்தை அவர் கண்டு அவரை அடக்கிட்டு திரும்புகிற நேரத்திலும் ரப்புல் ஆலமீனுடைய அந்த உணர்வோடு யோசிக்கக்கூடிய தன்மை இருந்தால் மட்டும்தான் அதை ஒரு நியாமத்தாக நாம் என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். சோதனைகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக நம்ம யாரை சொல்லலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம். ஒரு எடுப்பிலே 10 சோதனை நம்ம சொல்லிடலாம். அனாதையாக பிறந்ததிலிருந்து, தாயை இழந்ததிலிருந்து, பாட்டனாரை இழந்ததிலிருந்து, அவரை வளர்த்தவரை இழந்ததிலிருந்து, முதல் மனைவி இழந்ததிலிருந்து, 6 பிள்ளைகளை அவருடைய வாழ்நாளில் இறந்ததிலிருந்து, பேரம்பேத்திகள் இறந்ததிலிருந்து, ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டதில் இருந்து எல்லா சோதனைகளை நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சோதனைகளுக்கு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனாதைக்கு முன்மாதிரி இருக்கும், ஊரை விட்டு விரட்டப்பட்ட அகதிக்கு முன்மாதிரி இருக்கும், எல்லா மனைவி இழந்தவருக்கு முன்மாதிரி இருக்கும், உறவுகளை இழந்தவருக்கு முன்மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்க தொழுகிறாங்க. கேட்டதுக்கு அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமான்னு கேட்டாங்க. எப்படி ஒரு பார்வையும் எப்படி ஒரு விளக்கமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருந்தா, உலகத்தில் என்னதான் நான் இழந்து விட்டாலும் நான் எதிர்பார்க்காத நபித்துவத்தை அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான், தந்தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது உங்களுக்கு இந்த வேதம் இந்த வகி இறங்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஹிராவுக்கு போனதோ இருந்ததோ வகி இறங்கணும் என்று போகல, எதிர்பார்க்காத ஒன்றை உங்களுக்கு ரஹ்மத்தாக நாங்கள் என்ன செஞ்சோம், தந்தோம். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபலா அகூனு அப்தன் ஷகூரான்றாங்க. உலகத்தில் எவ்வளோ இழந்து விட்டாலும் ரப் என்ன தந்தது எனக்கு பெருமதி என்பதை அவர் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் புரிந்திருந்தார்கள். எனவே அந்த இஅ்திராஃப் பின் நிஅமா, நியாமத்தை அறிதலும் நியாமத்தை ஏற்றலும், இந்த நியாமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு சில நேரங்களில் நம்ம பொதுவாக தனிமையில் இருக்கக்குள்ள வரலாம். இவரோடையாவது பேசுகிற நேரத்தில் சிலர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க, நீங்கள் ஒரு குறைந்த இடத்துல இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கத்தானே செய்து என்று ஏதாவது ஒரு இன்டெரக்டான ஒரு வார்த்தையை சொன்னால் உடனே அந்த நியாமத்தை உடனே மறைச்சி பேச என்ன செய்வார், ட்ரை பண்ணுவார். அதை குறைச்சி பேச என்ன செய்வார், ட்ரை பண்ணுவார். யாரை குறைக்கிறோம், தந்தவனை என்ன செய்கிறோம், குறைக்கிறோம். இந்த பொதுவாக அதிகமான அந்த அதாவது கிராமப்புறத்து அரபிகள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் கரீம் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அல்லாஹ் தாலா அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கியான. எப்படி உங்களுடைய பிஸ்னஸ் போகுதுன்னு நம்ம ஊரில் நம்ம கேட்டு பார்த்தோம். நீங்கள் எப்படி உங்களோட பிஸ்னஸ், எங்கே பிஸ்னஸ் போகுது, இருக்கிற பணமும் அதுவும் இது தான் என்ன செய்ய போயிட்டு இருக்கு, ஒன்றும் வந்த மாதிரி வளங்கள் என்றுவாங்க. அல்லாஹ் கரீம் என்ற வார்த்தை வராது. ஆனால் 10 வருஷமாக அந்த கடையை போட்டு தான் இருப்பார். விளங்கிட்டா, நஷ்டமாகிறாரும் இல்லை, ஒன்று கடையை மூடிட்டு போகணும், சரியா? ஆனால் இந்த வார்த்தை எப்படி இருந்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் இழந்துட்டு போகிற மாதிரியும் கிடைக்காத மாதிரியும் அதே தான் அந்த வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்றது போன்ற ஷூமும், அதாவது ஒரு நஷ்டமான சூழ்நிலை அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் இடத்தை நம்ம பார்க்குறோம். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு, இந்த மார்க்கெட்டில் உள்ளவர்களை பற்றியான இந்த வார்த்தைகளை என்ன செய்கிறார் சொல்கிறார். இது எதனால் வருது, அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
இவற்ற நஷ்டத்தை லாபங்களை சொல்லி அவர் கடையை திருத்தி தர போறாளா இருந்தா கூட பரவாயில்ல. அவர் சும்மா போற போக்குல 4 கேள்வி கேட்கிறார். அவர்கிட்டயே முறைப்படுறான். அவர்கிட்டயே என்ன செய்யறான்? முறைப்படுறான். அல்லாஹ் கரீம் என்ற வார்த்தை என்ன செய்யாது? வராது. அல்லாஹ் என்னை சங்கையாக வைத்திருக்கிறான் அப்படின்ற வார்த்தை வராது. ஆனா இவர் இந்த உணர்வை தனக்கு யாராவது செஞ்சா ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அவருடைய மனைவிட்டு வந்து யாராவது கேட்குறாங்கன்னு வைங்களேன், எப்படி உங்களோட லைஃப் போகுதுன்னு சொல்லி, எங்கே போகுது, நானும் பெரிய நஷ்டத்தில் தான் இருக்கிறேன்னு சொன்னால் இவர் அடுக்குவார். அதுக்கு பிறகு உன்னை நான் அப்படியே அவர் கஷ்டத்தில் வச்சுக்கிறேன். ஓலை குடிசையிலே இருந்தாலும் கூட இவர் எப்படி பேசுவார்னா, ஓலை குடிசையாக இருந்தாலும் ஒரு மழை ஒழுகுதா இல்லை தானே பார்த்தியா அப்படின்னு அந்த மனைவிட்ட சொல்லிக்க, என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ப உன்னை வச்சுக்கிறேனா இல்லையா, ஒரு நேரம் சாப்பிடாட்டி இன்னொரு நேரம் நான் எப்படியா உழைச்சி கொண்டு வந்து தாரானா இல்லை எப்படி. அதாவது அடுத்தவருக்கு சொல்ற, ஒரு பிள்ளைக்கு சொல்லுகிற நேரத்தில் கூட அப்படி சொல்லுவான். வருஷத்துக்கு ஒரு முறை உதவி செய்தவர்கிட்ட கூட வருஷமாய் நான் உனக்கு தந்துடுறேனா இல்லையா என்று சொல்ற நிலைமையில இவர் இருக்கிறார் அடுத்தவர்கிட்ட. ஆனா இவருக்கு சொல்லப்படுற நேரத்தில் அனுதினமும் அது கொட்டினாலும் சரி, அந்த நியாமத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அந்த நியாமத்தை அவர் அங்கீகரிக்க மாட்டார். அதுல பொறுமை காப்பது போன்ற ஒரு உணர்வை தான் அவர் என்ன செய்வார்? காட்டிக்கொண்டே இருப்பார். அப்ப இது இஅ்திராஃப் பின் நிஅமா, அருளை ஏற்றுக்கொள்ளல் என்ற பகுதியில இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பகுதிகளாக தான் சொல்ல முடியும். அதுக்கு உள்ள நீங்க போனீங்கன்னு சொன்னா, நம்ம அருளை அறிந்திருக்கிறோமா, அருளை ஏற்றிருக்கிறோமா என்று ஒரு சில விஷயங்கள்ல நீங்க நினைச்சிட்டு போக வேண்டாம். எல்லா பகுதிகளையும் நீங்க எடுத்து பாருங்க, எல்லா பகுதிகளையும் எடுத்து பாருங்க. அதுல நம்ம அப்படி இருக்கிறோமா என்பதை நம்ம தெரிந்து கொள்வோம். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலே நம்ம நியாமத்துக்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு பல ரூட்டுகளால் என்னது எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது. ஆனா இந்த பகுதி மிக முக்கியம், நியாமத்தை அறிதல், நியமத்தை ஏற்றுக்கொள்ள. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அந்த நியாமத்தை ஏற்றுக்கொண்டக்கு அடுத்த கட்டமாக அந்த நியாமத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்திருக்கிறான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்திருக்கிறான் என்றால் அந்த நியாமத்தை பாவத்துக்கு பயன்படுத்தாமல் இருக்க. வார்த்தைகளால் நன்றி சொல்லுறது அடுத்தது. அல்லாஹ் தஆலா உன்னை தந்திருக்கிறான்டா, அதை அவனுக்கே முரணான ஒரு இடத்துக்கு என்ன செய்யணும்? யூஸ் பண்ணாமல் இருத்தல், பயன்படுத்தாமல் இருத்தல். அல்லாஹ் ஒரு நியாமத்தை தாரான், ஆனால் அந்த நியாமத்தை முழுமையாக எங்க நம்ம செய்யறோம்னு சொன்னா அவனுக்கு மாற்றமான விடயங்கள்ல என்ன செய்யறோம்? நம்ம அதை பயன்படுத்துகிறோம். இறைவன் பொருந்தி கொள்ளாத இடங்களை நம்ம என்ன செய்யறோம்? பயன்படுத்துகிறோம். பொருளாதாரம் அல்லாஹு தஆலா தந்த ஒரு நியாமத், ஆரோக்கியம் அல்லாஹு தஆலா தந்த ஒரு நியாமத், ஓய்வு நேரம் அல்லாஹு தஆலா தந்த ஒரு நியாமத், வேற வசதிகள் அல்லாஹு தஆலா தந்த நியாமத், அறிவு அல்லாஹு தஆலா தந்த ஒரு நியாமத், புரிதல் அல்லாஹு தஆலா தந்த ஒரு நியாமத், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அஹ்லாக்குகள் அல்லாஹு தஆலா நமக்கு அதாவது படைப்போடு பிறப்போடு தந்த ஒரு நியாமத். இதெல்லாம் நம்ம வைத்துக் கொண்டு என்ன செய்வோம்டா, அவனுக்கு முரணான இடத்துல என்ன செய்வோம்? உபயோகப்படுத்துவோம். ஆனா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது சரியா? அடுத்தது என்ன, என்னென்ன புகழ் இருக்குதோ, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் வேற இடத்துக்கு என்ன செய்யறது? பயன்படுத்துறது. இது எப்படி நன்றியாக ஆகும்? அல்லாஹு தஆலா, அதாவது நம்ம ஒரு மனைவிக்கோ நம்ம பிள்ளைக்கோ நமக்கு கீழே உள்ளவர்களுக்கோ ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குறோம், அவங்க முழுமையாக யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு எதிரான வேலையில எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டேனா இல்லையா? அதுக்கு பிறகு எதில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்னன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அதாவது வார்த்தையில வந்து நான் உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரான்னு சொல்லிட்டேன், தேங்க்ஸ் பண்ணிட்டேன், அதுக்கு பிறகு நான் எதுக்கு யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு கூலி கிடைச்சிட்டு போகுது. எப்படி சொன்னால் எப்படி நம்மளால தாங்க முடியாதோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் படைத்தவனை நம்ம எப்படி அகௌரவப்படுத்துகின்றவர்களாக நாம் என்ன செய்வோம்? அமைவோம். மட்டும் பாருங்க, அவனுக்கு முரணான விஷயங்களை உபயோகப்படுத்துகிறோம் என்றா நம்ம நன்றி செலுத்தலை. அது அறிந்தாலும் சரி, ஏற்றாலும் சரி, அல்லாவுக்கு மாற்றமான அவன் தந்த நியாமத்தை அவனுக்கு மாற்றமான இடத்துல நம்ம உபயோகப்படுத்த நேரத்தில் மனிதனின் அடிப்படையில் மிகைத்து பாவம் செய்தல், தெரியாமல் பாவம் செய்தல், ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பாவம் செய்தல்னு மனிதன்கிட்ட நடக்கும். அதுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செஞ்சு என்ன செய்யணும்? நம்ம வந்து அதில் மீண்டு விட வேண்டும். ஆனால் வைலுல் லில் முஸ்ரின் அல்லதீன யுஸிர்ரூன அலா மா யஃஅலூன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டு அதில் தொடர்ந்து நிலைத்திருப்பவர்களுக்கு கேடுதான். நாம் ஒரு தவறான விஷயத்தில் அதை செய்துவிட்டு அதில் தொடர்ந்து நிலைத்திருப்பவர்களுக்கு கேடுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. எனவே இந்த பகுதி அவசரமாக நம்ம திரும்பி வருவதும் அந்த நன்றியை நம்ம மீட்டிக்கொள்வது, யாரெல்லாம் நான் பிழை விட்டுட்டேன் என்று மீட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பாவமான காரியங்களுக்கு நமது அல்லாஹு தஆலா தந்த நிஅமத்துக்களை உபயோகப்படுத்துகிறோமா என்று பார்த்தா அலட்சியமா உபயோகப்படுத்துறோம். அதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு தவறாக பிழைவிட்டு அப்படி இல்லை, அலட்சியத்தோடு புதிய புதிய நியாமத்துக்கள் அல்லாஹ் தஆலா, ஒரு மனிதன் பிறப்போடு வரக்கூடிய நியாமத்துக்கள் இருக்கு. அவனோட ஆரோக்கியம், அவனோட வாழ்க்கை சூழ்நிலை, அவனோட தொழிலெல்லாம் பிறப்போடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். புதிதாக இவர் அழுது கேட்டு ஒரு ஆரோக்கியம் அல்லாஹ் தஆலா ஒரு அருளை கொடுத்திருப்பான். அந்த அருளை எடுத்த எடுப்பிலேயே என்ன செய்வார்?
தவறுக்கு யூஸ் பண்ணுவார். சில இடங்களை இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாரு, சோதனை நேரங்களில் பாவம் செய்வான். சோதனை நேரங்கள் என்பது அவன் அல்லாஹ்வை உணர்ந்து திரும்பி வர வேண்டிய இடம். அந்த நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருப்பான். இது அல்லாஹ்வுடைய அதாப வேகமாக என்ன செய்யும், கொண்டு வந்து சேர்க்கும். வெள்ளிக்கிழமை நாள் மக்கள் இபாதத்துக்கென நெருங்கி கொண்டிருக்கிற நாள், அன்றைக்கு பாவத்தில் என்ன செய்வான், ஈடுபட்டு கொண்டிருப்பான். அது மிகப்பெரிய. அதே போல ரமலானுடைய நேரங்கள், இவைகள் எல்லாம் ஒரு மனிதன் அதாவது வீம்பாக அந்த அருள்களையே உணராமல் ஆரோக்கியமான நிலையில் ரமலான் ஒருவர் அடையுது, நோம்பு பிடிக்க முடிந்த நிலையில் அவருக்கு ரமலான் அடையுது என்றதே ஒரு பெரிய ஒரு நியாமத். ஒவ்வொரு ரமலான் நம்ம கேட்கறதுவான அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தாயாளான். அது எங்களுக்கு கிடைத்த பின்னால அந்த ரமலானை நம்ம நோன்பு பிடிக்காம அதுல பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறது இதில் அடங்கும். நம்ம அல்லாஹ் தஆலா தந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு நியாமத்தையும் நம்ம அசிங்கப்படுத்துகிறோம், அவைகளை அலட்சியப்படுத்துகிறோம் நடக்கும். மீறி நடக்கக்கூடிய பாவங்கள் என்று இருந்தால் இது அப்படியே இல்லை. எங்களோட உள்ளம் வந்து வரிந்து கட்டுக்கொண்டு அதை என்ன செய்யுது, பின்னால் போகக்கூடிய அம்சம் என்று அர்த்தம். எனவே அவைகளை பொருளாதாரமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், இவைகளை வேறொரு விஷயத்தில் நம்ம உபயோகப்படுத்தாமல் இருத்தல் என்றது இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம். நான்காவது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நியாமத் உன்னிடமிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த நியாமத் வந்து வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய அந்த நியாமத் வந்து உனக்கு வெளிப்பட வேண்டும். இந்த வெளிப்பட வேண்டும் என்றது சரியா புரிஞ்சுக்கிறோம். இது வெளிப்படுத்த வேண்டும் என்றது பெருமைக்கு சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் என்கிட்ட வேண்டிய அளவுக்கு இருக்குது சரிங்களா, நீங்க தந்துதான் நான் வாழணும் பண்றது இல்லை, ரப்பு எனக்கு தந்திக்கிறான்ட்டு சைட் சப்போர்ட்டுக்கு சொல்லிக்கிறது விளங்கிட்டா. ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை அப்படி இல்லை. அதாவது பெருமையான வார்த்தைகளை வெளிப்படுத்துறது அம்மா பினியமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் அல்லது அது வந்து பினியாமத்திக்க ஃபஹத்திஸ், என்ன நீ தான் பெரிய எல்லாத்தையும் வச்சுக்கிறாய் என்றதை நீ சொல்ற மாதிரியான ஒரு அம்சம். அல்லாஹு தஆலா தந்த நியாமத்தை நீ வெளிப்படுத்துதல் அப்படி என்று சொன்னால், உங்களது வாழ்க்கையில அல்லாஹ் ஒரு இல்ம தந்திருக்கிறான், ஒரு ஃபிக்ஹ் தந்திருக்கிறான் அப்படி என்று சொன்னால் அதனுடைய அடையாளங்கள் என்ன செய்யணும், விளங்கணும். அப்படின்னு என்ன, உன்கிட்ட இபாதத்து விளங்கணும், உன்கிட்ட அதனுடைய பேணுதல் விளங்கணும், உன்கிட்ட மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய உண்மையான பண்பாடு விளங்கணும். அதே போல பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான்னு சொன்னா உன்கிட்ட தர்மம் விளங்கணும், உன்கிட்ட ஈகை குணம் விளங்கணும், உன்கிட்ட கொடை குணம் என்ன செய்யணும் விளங்கணும், அதை வாரி வழங்கக்கூடிய அந்த தன்மை என்ன செய்யணும் விளங்கணும். பொருளாதாரம் இருக்கிறோம் என்று விளங்கணும். அதை எப்படி விளங்கி செய்யணும்னா, நல்லா பெயிண்ட் அடிக்கணும் சரியா, நல்லா நிலம் வாங்கணும், நல்லா என்னது வளங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்களா, வாம்மா பினியமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் விளங்கிட்டா. அதாவது அதனுடைய விளைவை விளங்கணும் என்று சொன்னா அதை காட்டிட்டு, அது எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அக்கௌண்ட்ஸ் காட்டுற மாதிரி என்ன செய்யலாம் காட்டிட்டு, அதெல்லாம் நோக்கம். அதனுடைய விளைவு ஒன்றில் விளங்கணும். அந்த அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் என்று அல்லாஹ் விளங்கப்படுத்தினான் குர்ஆன்ல. என்ன, வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், அல்லாஹ் தஆலா சொல்றா என்னது, ஃபஅம்மல் யதீம ஃபலா தகர் வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். அதாவது ஒரு அனாதை வந்தால் அரட்ட வேண்டாம், ஒரு யாசகம் கேட்டு வந்தால் விரட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய நியாமத்தை வந்து ஹத்திஸ், அதை சொல்லு அப்படி என்று சொன்னா இதுதான் செயல் வடிவத்தில் என்ன அந்த நியாமத் விளங்குறது. அவருக்கு அல்லாஹ் தஆலா இல்லாமையிலிருந்து கொடுத்திருக்கிறானே, அந்த இல்லாமையிலிருந்து கொடுத்த அந்த நியாமத்தை செயல் வடிவத்தில் அவர் காட்டி கண்டிருக்கிறாரு என்று அர்த்தம். இது என்னன்னு சொன்னா லெஜரை காட்டுறது, அக்கவுண்ட்ஸை காட்டுறதும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கான ஒரு இடத்துக்கு நம்ம வரக்கூடாது. அப்போ செயல் வடிவத்தில் அல்லாஹ்வுடைய நியாமத்துடைய ஒரு பகுதி நமக்கு என்ன செய்யணும் விளங்க வேண்டும். அதுல கஞ்சனாக இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் தஆலா சிவத் சொல்றான், வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், அவர் மறைவுடைய விஷயத்தில் வந்து கஞ்சர் அல்லன்றான். இந்த வசனத்தை நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. மறைவான விஷயத்தில் நபி கஞ்சர் அல்லன்றான். மறைவான விஷயத்தில் கஞ்சர் இல்லைண்டா, இங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சுன்னு வைங்களே, அந்த ஆள் சொல்ல மாட்டார். ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட்ண்டா முன்னுரையும் பின்னரையும் அப்படி இருக்கும். முக்கியமான ஒரு சீக்ரெட் கிடைச்சிட்டு இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கே யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட்னு வைங்களேன், நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்குது இன்ஷா அல்லாஹ், அது உரிய டைம் வர டைம்ல சொல் கஞ்சத்தனம். வமாஹு அலல் கைபி பிதனி, ஒரு தகவல் நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாண்டு அவர் படுத்துற பாடு இருக்குது. அதாவது நம்ம வந்து அதில் என்ன அது புறவு சொல்கிறேன், அப்போ அத்தனை பேரையும் கேட்க வச்சு பார்த்து சந்தோஷப்படுறது, ஃபோன் கால் பண்ண வச்சு பார்த்து சந்தோஷப்படுறது கெட்ட விஷயமா இருக்கும். ஒருத்தனை பற்றியான புறமாயிக்கும் சரியா, என்ன செய்தி தானாக வெளிப்படும். அது டைமில் பார்த்துக்குங்க, எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. மானத்தை வாங்குற டைமில் கூட முன்னுரையெல்லாம் அப்படி இருக்குது. அதாவது அவருக்கு மட்டும்தான் தெரியுமான்னு சொல்லி நல்ல விஷயத்துக்கு இப்படி தான் செய்கிறாங்க, கெட்ட விஷயத்துக்கு இப்படி தான் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், நபிகளாருக்கு கிடைக்கக்கூடிய எந்த வஹீயும் மறைவான செய்தி தானே, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி தானே. ரசூலுல்லாஹ் வெளியே சொல்லலைன்னா அது வெளியே தெரியாது தானே. எத்தனை முன்னறிவிப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ சாதாரணமாக சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு நாங்கள் எத்தனையோ முன்னறிவிப்புகளை சர்வ சாதாரணமாக சொல்கிறோம்.
அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவருக்கு தான் அந்த மெசேஜ் எல்லாம் தெரியும்னு சொல்றோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தனை விஷயத்தை நம்ம சொல்றோமா? இதை நீங்க நினைத்து பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் ஒன்று கிடைச்சிட்டுண்டா நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? ஒரு மெசேஜ் கிடைச்சிட்டா அதை சொல்லாம இருக்கிறதுக்கு பாடுபட்டு ஒருத்தனை கெஞ்ச வச்சு நம்மளை அறிவாளியாக்கு காட்டுறதுக்கெல்லாம் எப்படி பாடுபடுறோம்? இந்த குறிகாரர்கள் சாஸ்திரம் பார்க்குறவட்ட பின்னணியில் என்ன இருக்குது? அதுதான். அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்ற வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், மறைவான விஷயத்தில் அவர் கஞ்சர் அல்ல என்ற அல்லாஹ். இந்த நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த மாதிரியான அம்சங்கள்ல எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எங்களுக்கு அல்லாஹ் தந்த எந்த நியாமத்துக்களாக இருந்தாலும் அதுல இது நமக்கு மட்டும், இது எங்களோட வைத்துக் கொள்ள வேண்டும், யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது, இது அருளை மற்ற உணரக்கூடாது என்ற இடத்துல நம்ம இருக்கவே கூடாது என்ற. அதுக்காக உள்ள ரகசியத்தெல்லாம் சொல்லணும்னு சொல்லல. ஒருத்தனுக்கு அவசியமான விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறைக்க கூடாது. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் மற்ற விஷயங்களா இருந்தாலும் மறைக்க கூடாது. இதுல பெருமையும் வரும். இவன் அந்த இடத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுக்கு இவனுக்கு ஒரு தேவையில்லாத வேலை, நீங்க அதுக்கு போங்க. அதாவது தான் அனுபவித்ததை அவன் அனுபவிக்கிற தரத்தில் இல்லை என்று நினைக்கிறதே என்ன, நம்ம அந்த நியாமத்தை சரியான முறையில் என்ன செய்யல, நம்ம செய்யவில்லை. பாடசாலையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அப்ப 4வது அம்சம் அம்மா பிநிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், நமது நியாமத்துக்கள் நமது செயல்பாட்டில் என்ன செய்யணும், நமக்கு அது விளங்க வேண்டும். 5வது அம்சம் என்னன்னு சொன்னா, இந்த நியாமத்துக்கு அவ்வலன் வ ஆஹிரன் வ லாஹிரன் வ பாத்தினன், முதலாவதும் கடைசியாகவும் வெளிரங்கமாக உள்ரங்கமாகவும் எனக்கு ஒரு பங்கும் இல்லை. இந்த நியாமத்துக்கு எந்த வகையிலும் எந்த பங்கும் எனக்கு இல்லை. எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், என்னது? வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த நியாமத்துக்களாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான். அதனுடைய ஆரம்பமும் கடைசியும் எல்லா விஷயமும் ரப்பு தந்ததால தான். நீங்க ஒரு வேலையை செஞ்சு முயற்சி செஞ்சு உழைச்சி முன்னேறி வந்தீங்கன்னா அது பெரிய ஒரு நியாமத். ஆனா உங்களை மூச்சோட வச்சதிலிருந்து, உங்களுக்கு அந்த சூழலை தந்ததிலிருந்து, உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்ததிலிருந்து, அதுக்குரிய நபர்களை காட்டி தந்ததிலிருந்து, அந்த உழைக்கிற சிந்தனையை தந்ததிலிருந்து, உரிய நேரத்தில் அதை செய்வதற்கான வாய்ப்பை தந்ததிலிருந்து, அதை அடைய வச்சதிலிருந்து எல்லாமே யாரு? ரப்பு தான். இதை நம்ம நினைத்து கொண்டோம் என்றால், நம்ம ஒரு இடத்தை அடைந்த பின்னால நம்ம என்ன நினைப்போம்டா, நான் யோசிக்க வைத்ததை யாரு? ரப்பு. அதுக்கான அடைகின்ற வழிகளை இந்த பக்கத்தால போவோமா இந்த பக்கத்தால போவோமா நினைக்கிற டைம்ல இந்த ரூட்டால போன்ற உணர்வை தந்தது, உள்ளுணர்வை தந்தது ரப்பு தான். அதனாலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்பது இன்னொரு முறை அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற கடமையை ஏற்படுத்துகிறது என்றார். நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது என்பது இன்னொரு முறை நன்றி செலுத்துகின்ற கடமையை ஏற்படுத்துகிறது. காரணம் என்னடா, அவன் நன்றி செலுத்துகின்ற உணர்வை தந்ததனால தான் நான் நன்றி செலுத்தினேன். அவன் நன்றி செலுத்துகின்ற உணர்வை அவன் தந்ததனால நான் நன்றி செலுத்துகின்ற இடத்துக்கு வந்துகிறேன். இல்லைண்டா நான் நன்றி செலுத்தி இருக்க மாட்டேன். எனவே மறுபடியும் நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற இடத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்றார்? விளங்கப்படுத்துறார். எப்படிப்பட்ட ஒரு உணர்வும் எப்படிப்பட்ட ஒரு புரிதலும் நமக்கு இருந்தா நம்ம இதை சொல்லுவோம். இதால அந்த ஷைத்தான் லெமினேட் பண்ணி ஒரு புக் தருவான் தானே, அது நல்ல மக்களுக்கெல்லாம் அப்படி ஒரு லெமினேட்டிங் வச்சுக்கிறான் சைத்தான். அது என்னன்னா, இவன் இப்போ இந்த அடிப்படையோடு இருக்கிறான். என்ன அடிப்படையோடு இருக்கிறான்? எந்த ஞாபகத்தின்றாலும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்ற விளக்கத்தோடு இருக்கிறோம். அப்போ இவனுக்கு ஒரு ரூட்டில் தான் இவனுக்குள்ள கொண்டு போகணும். அப்போ என்ன சொல்லுவான்டா, மனித முயற்சிகளுக்கு பங்கிருக்கா இல்லையா? ஒரு எண்ணத்தை சைத்தான் தருவோம், மனித முயற்சிகளுக்கு பங்கிருக்கு. அந்த வகையில் அதையும் நீ சொல்றதுல மார்க் அடிப்படையில் எந்த பிழையும் இல்லை என்று ஒரு தந்துருவான், ஒரு லெமினேட்டிங் காப்பி ஒன்று தந்துருவான். அதோட நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விஷயம் ரப்பு எனக்கு தந்ததுதான். அதே நேரம் தான் அது சரியா. அதே நேரம் நமக்கு ஃபெமிலி டைப்பே பொதுவாக முயற்சி எடுக்கிற ஒரு டைப்பும் நம்மகிட்ட என்ன செய்யுது இருக்குது. அந்த முயற்சியுடைய பின்விளைவு தான் அது ஒரு என்ன, அதாவது ஜெனட்டிக்கல்னு சொல்றான். அவருடைய முயற்சியும் அவருடைய ஆழமான திறமையும் அவருடைய உருவாக்கமும் அவருடைய வெற்றியும் அவருடைய ஆற்றல் எல்லாம் ஃபுல்லாக எங்கிருந்து வந்தது? ஜீன்லிருந்து வந்தது. ஆனால் எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வந்ததைன்னு சொல்லணுமா இல்லையா? அதனால அல் ஜம்மு பைன சஹீஹைன் மாதிரி என்ன புகாரி முஸ்லிமை சேர்க்கிற மாதிரி இது ரெண்டும் என்ன செய்யறாரு? சேர்த்துக்கிறார். இங்கே தான் பிரச்சனை இருக்குது. இங்கே தான் பிரச்சனை. உண்ட உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கிறது ரப்புக்கு தெரியும். நீ என்ன நினைக்கணும் என்று சொன்னா, ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மத்கூரா. அல்லாஹ் தஆலா சொல்றார், நீ சொல்லப்படக்கூடிய ஒன்றாகவே இருக்கவில்லையே.
சொல்லப்படக்கூடிய ஒன்றாகவே. அப்படின்னா நீ என்னன்ற ஒன்று இல்லை உனக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் மனிதனுக்கு ஹீனும் மினத்தஹர், காலத்தில் ஒரு பகுதி அவனுக்கு வந்ததா இல்லையான்னு கேட்குறான். இப்போ நம்ம வந்திக்கிறது என்ன, ஒரு காலத்தில் ஒரு பகுதி. இதுக்கு முன்னால் நீ ஒன்றுமே இல்லை, சொல்றத்தக்க எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற டைமில் உனக்கு ஒரு காலத்தை தந்து 60 வருஷம் மூச்செடுக்க தந்ததுல தான் நீ இவ்வளோ பெருமை. அசல் இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம எப்படி அதை சொல்லலாம்? நம்ம இந்த இடத்துல கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு முயற்சியில தான் வந்ததுன்றதை நீங்க சொல்லி அவர் விளங்கணும் என்ற அவசியத்தில் இல்லை. அவர் வேற்றுக்கிரகவாசியும் இல்லை. உங்களுக்கு ஒரு முயற்சி இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. அல்லாஹ் அதுக்கு ஒரு தௌஃபீக் செஞ்சுக்கிறான்ன்றதை நீங்க சொல்லி அவர் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் முயற்சி எடுக்கிறவங்க தான் என்பது எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஏன் சொல்லிக்கிறீங்க? உங்களால முடியலை. அல்லாஹ்வுக்கு முழு நியாமத்தை இணைக்கிறது உங்களுக்கு முடியலை. உங்களே என்ன நினைச்சிருவான், உங்களோட திறமையை என்ன நினைச்சிருவான், ஒரு ஆற்றலை என்ன நினைச்சிருவான் என்ற ஒரு சோதனை, ஒரு இது இருக்கு. இல்லைண்டா உண்மையிலே இப்போ நீங்கள் அப்படி சொல்லலைன்னு வைங்களேன், சொல்லலைண்டா அவர் என்ன நினச்சிட்டு போவார், அப்போ இவர் முயற்சி எடுக்காமல் வீட்டிலே இருந்து தான் இவருக்கு எல்லாம் கிடைச்சிக்கப்பா சுபஹானல் அப்படியே நினச்சிட்டு போவார். அவர் இவர் எதுவுமே படிக்காம இவருக்கு வகை மாதிரி இவருக்கு வந்திருக்குது அப்படி நினச்சிட்டு போகிற ஒரு தப்பெண்ணத்தையா நீங்கள் கலைறீங்க அவர்கிட்ட. அது சொல்லாமலே அவர் விளங்குவார். நீங்கள் முயற்சி எடுத்துக்கிறீங்க, நீங்கள் உழைச்சிக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு அப்படி இருந்து ஏன் இதுக்குள்ளே கொண்டு வரீங்க? நீங்கள் உங்களால் முடியலை. அந்த ஹுதூது நஃப்ஸ், அந்த உள்ளத்துடைய அந்த அபிலாசையை வெளிப்படுத்தாமல் இருக்க உங்களால் முடியலை. உங்களோட திறமைக்கு இது பெரிய பெரிய அந்த தொழில்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது நபர்கள் எல்லாம் கூட்டி வச்சு கம்பெனி வெற்றி பெற்றுச்சுன்னு வைங்க, அந்த ஊழியர்களை வச்சுட்டு இவர் பேசுகிற பேச்சு கொஞ்சம் இருக்கு. எப்படி தெரியுமா? பார்த்தீங்களா, எப்படியான ஒரு நிர்வாகமும் எப்படியான ஒரு திறமையும் ஒரு திட்டமும் என்கிட்ட இருந்தால் இந்த கம்பெனி இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அப்போ நீங்கள் பெருமைப்படணும். யார் இவரோட வெற்றியில் அவர் என்ன செய்யணும்? பெருமைப்படணும். எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை நம்ம செஞ்சுக்கிறோம். இதே அந்த கம்பெனி தோல்வி அடைஞ்சுன்னு வைங்களேன், அவர்களெல்லாம் உட்கார வச்சு உங்களெல்லாம் வச்சுக்கிண்டு நான் இந்த கம்பெனியை எந்த லெவலுக்கு கொண்டு போகலாம், இப்படி நபர்களை இருந்தால் நான் முன்னேற மாட்டேன். வெற்றி பெற்றா அவர் காரணம், தோல்வி அடைஞ்சா முன்னால் உள்ளவர் காரணம். ஆனால் இவர் அறிவாளின்னு அவருக்கு பேர். அவருக்கு என்ன? அறிவாளி என்று பெயர். அப்ப சிம்பிளா விளங்குது. நீ அறிவோட பேசல, உன்னுடைய மன தோல்வியோட, உன்ன மன வீழ்ச்சியோட, உன்ன மன பலகீனத்தோட நீ பேசுற. ரப்ப மறந்து நீ என்ன செய்கிறாய், பேசுகிறாய் என்ற பேச்சு அங்க தெளிவா விளங்கக்கூடிய அம்சம். இதெல்லாமே எங்களை காட்டித்தரும். இது அதிகமாக நல்லவர்கள்ட்ட ஏற்படக்கூடிய பெரிய நோய்கள் தான் இதெல்லாம். அதாவது அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டும் இந்த ஹுதூது நஃப்ஸுக்கு ஒரு இடத்தை கொடுப்பாங்க. முன்னால் உள்ள உங்களுக்கு காய்தா விளங்கப்படுத்துற மாதிரி என்ன செய்வாங்க, விளங்கப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுல நீங்க கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே எந்த ஒரு நியாமத்தாக இருந்தாலும் அதை தன் பக்கம் நிஸ்பத்து பண்ணக்கூடாது. தன் பக்கம் அவர் என்ன செய்யக்கூடாது, அதாவது இணைக்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்றான்டா, வஹுத் மா ஆதைதுக் வகும் மினஷ் ஷாக்கிரீன். ஹுத் மா ஆதைதுக், நான் உனக்கு தந்ததை எடுத்துக்கொள், நன்றியுடையவர்களால் இருந்துவிடும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் உனக்கு என்ன தந்தனோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நன்றியுடையவர்கள் உள்ளவர்களாக இருங்கள். நான் உங்களுக்கு எதை தந்தேனோன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உங்களை அனாதையாக கண்டு அல்லாஹ் தஆலா புகலிடம் தரவில்லையா? அனாதையாக யார் மௌத்தாகணும்? பாப்பா மௌத்தாகணும். பாப்பா மௌத்தாக்குறது யாரு? அல்லாஹ். சரியா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, உங்களை அனாதையாக கண்டு உங்களுக்கு புகலிடம் அளிக்கவில்லையான்னு கேட்குறான். ஏழையாக்குறது யாரு? அல்லாஹ் தஆலா. உங்களை வசதியற்றவராக கண்டு உங்களுக்கு வசதியை தரவில்லையா? இதுல இந்த ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க தானே, அவருக்கு இந்த வசனத்தில் நிக்கலாது. லொஜிக்கலி திங்க் பண்ண பாட்டி இதில் நிக்கல. ஏன்? யா அல்லாஹ், நீ தானே என் பாப்பாவை மௌத்தாக்கினாய், அப்படி இருக்கக்குள்ள அனாதையாக கண்டன் எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு தானே கேட்கணும். நீ தானே என்னை வறுமையில் வச்சாய், அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி நீ என்ன வசதியை நீ தந்தா ஏழையாக கண்டன்னு கேட்கணுமா இல்லையா? வழி தவறியவராக கண்டன்னு சொல்றாய். இந்த ஊர்லயே இருக்கிறதுல கொஞ்சமா முயற்சியோடு இருந்து நான் தானே. அப்படி இருக்கிற டைம்ல அலம் யஜிதுக்க என்னது, அதாவது என்ன, உம்மை வஜதக்க தால்லன், வழி தவறியவராக கண்டன் நீ எப்படி சொல்லலாம்? இந்த வார்த்தையை என்றைக்காவது அறிவால உச்சகட்டமா இருக்கக்கூடிய நபி உள்ளத்தால கூட சிந்திச்சிருப்பாரா? உள்ளத்தால கூட யோசிச்சிருப்பாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுக்க அல்லாஹ்வை பத்தி சொல்ற நேரத்தில் முழு நியாமத்தும் அல்லாஹ்வுக்கு, அத்தனை ஷர்ருக்கும் நான் தான் காரணம் என்ற அந்த உணர்வுக்கு உதாரணம், இறைவனே எனக்கு உண்ணத் தருகிறான், இறைவனே எனக்கு குடிக்க தருகிறான், அவனே என்னை மரணிக்க செய்கிறான், அவனே என்னை உயிர்ப்பிக்கிறான், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே குணப்படுத்துகிறான். எப்படி சொல்லணும்? அவன் என்னை நோய்வாய்ப்பட செய்கிறான், அவன் என்னை குணப்படுத்துகிறான்னு சொல்லணும்.
நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே என்னை குணப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். நபிமார்களுடைய அந்த அதப பாருங்க, அந்த வார்த்தையுள்ள அதப பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை சிறையிலிருந்து வெளியெடுத்து எனக்கு உபகாரம் செய்தான். கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஉனனி இலை. விளங்கிட்டா? வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன என்றார் அவர். அதாவது யால நீ எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது, நீ என்னை திருப்பாது விட்டால் நானும் வழி தவற வாய்ப்பு இருக்கிறது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. அதுக்கு பின்னால சிறைச்சாலைக்கு போறாரு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அதை சொல்றாருன்னா, என்னை சிறையிலிருந்து வெளியே எடுத்து எனது இறைவன் எனக்கு உபகாரம் செய்தான் என்றோம். சிறைக்குள்ள போட்டது, கிணத்துக்குள்ள போட்டது, இந்த விஷயங்களை அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யல, இணைக்கல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, ஷைத்தான் என்னை பினுசுபின் அதாப், அதாவது சோதனைகள், களைப்புக்கள், அதாபு, வேதனைகளை கொண்டு ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான். நோயை தந்தா யார் தாரா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாரா. ஆனா யார் பக்கம் இணைச்சாரு? ஷைத்தானின் பக்கம் இணைத்தது என்ன செய்றோம், நம்ம பார்க்கிறோம். வஷர்ரு லைஸ இலைக், வஷர்ரு லைஸ இலைக், அல் கைரு குல்லுஹு பியதைக் வஷர்ரு லைஸ இலைக் வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதீன. அது கடைசி வரக்கூடிய வார்த்தைகள் உண்டு. அப்போ கெடுதி என்பது உன் பக்கம் இல்லை, கெடுதி என்பது உன் பக்கம் இல்லை. இறைவனுடைய படைப்புல எல்லாவற்றையும் கெடுதியாக கூடிய சூழ்நிலை இறைவன் படைக்கிறான். ஆனா இறைவன் எல்லாவற்றையும் படைத்ததுல ஹைர் தான் என்ன செய்து இருக்குது. செயல்களின் ஊடாக, சூழல்களின் ஊடாக, எமது வடிவங்களின் ஊடாக அது என்ன செய்து கெடுதியாக மாறுகிறது. இதை ஒரு யாத்திராஃப் பண்ணக்கூடிய மனோநிலை நம்மிடத்துல இருக்குதா? இது இல்லாததுனால தான் நம்ம என்ன செஞ்சிடறோம்டா, அந்த நியாமத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் சோதனைகளாக அடுக்கி பேசுவோம். சுபஹான, நீங்கள் பார்ப்பீங்க, நமக்கு பார்க்குறதே அவ்வளோ நியாமத்தை அல்லாஹ் கொடுத்திக்கிறான்னு விளங்க என்ன சொல்லுவாண்டா, அல்லாஹ் தாலா எனக்கு பல சோதனைகளை தந்தான், சின்ன வயசில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, அல்லாஹ் தாலா எனக்கு நிறைய கஷ்டங்கள் அல்லாஹ் தந்தான். அது அதில் ஏதோ ஹைர் இருக்கும், ஹைர் இருக்கும்னு மறுமையில் அல்லாஹ் ஏதோ ஹைரை வச்சிருப்பான் போல் இருக்கேன், மறுமையில் அல்லாஹ் தாலா ஹைரை வச்சிருப்பான். இப்போ ஷர்ரில் இருக்கிற மாதிரி பேசுவாங்க. அவ்வளவு சோதனைகளையும் அல்லாஹ் தந்ததை அல்லாஹ்வோட நிஸ்பத் பண்ணியே சொல்லுவாங்க. நியாமத்தை சொல்ற டைம்ல அவரை மட்டும் சொல்லுவார். என்னடா, எந்த முயற்சி, எந்த ஆய்வு, எந்த படிப்பு, எந்த திறமை, என்னுடைய வழிகாட்டுன்னு சொல்லுவாங்க. இது மிக முக்கியமான பகுதி. இந்த இடத்துல அதிகமானவர்கள் அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் அகல்லீன், யா அல்லாஹ் என்னை குறைந்தவர்களில் ஆக்குவாயாக, என்னை குறைந்தவர்கள் ஆக்குவாயா. ஏன் நீங்க அடிக்கடி என்னை குறைந்தவர்களில் ஆக்குவாயான்னு கேட்குறீங்க? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு கேட்ட பொழுது அவர் சொல்றாரு, அல்லாஹு தாலா என் அடியார்களில் நன்றி செலுத்துகின்றவர்கள் குறைவு என்று சொல்றான், என் அடியார்களில் அதாவது நேர்வழி பெற்றவர்கள் குறைவு என்று அல்லாஹு தாலா சொல்றான், அதிகமானவர்களை நன்றி உடையவர்களா நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான். அதனால தான் நான் அந்த குறைந்த மக்களில் என்னையும் ரொம்ப என்ன செய்துவிடு, ஆக்கிவிடு என்று துவா கேட்கிறேன் சொன்னாங்க பார்க்கிறோம். எனவே இந்த 5வது இடம் என்ன என்று சொன்னால், நமக்கு கிடைத்த ஒரு நியாமத்தை, நமக்கு கிடைத்த ஒரு அருளை நாம் இன்னும், அதாவது முழுமையாக ரப்பிடமிருந்து வந்த எல்லா பகுதிகளும் தான் என்று சொல்லணுமே தவிர அதுல ஒரு பங்கு எனக்கும் ஒரு பகுதி என்ன ரப்புக்கும் என்கின்ற அமைப்புல நமது பேச்சுக்களோ, நமது நடைமுறைகளோ, நமது செயல்பாடுகளோ இருக்கக்கூடாது. பிள்ளைகள்கிட்ட சொல்லுகிற நேரத்திலும் அந்த நேரத்தில் அதை தான் சொல்லணும். இது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த பகுதி போறார். அதாவது பிள்ளைகளுக்கு நான் இப்படி ஏன் வந்தேன், நான் இப்படி ஏன் உருவாகினேன், நான் எப்படி என்று சொல்லி ஒரு பிள்ளைக்கு தந்தையும் தாயும் தான் உலக முன்மாதிரியா இருப்பான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதிலிருந்து ஒரு புள்ள விடுதலை ஆகிறதுக்கு டைம் ஆகும். பாப்பா முழு முன்மாதிரி அல்ல என்று விடுதலை ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆகும் பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த நேரத்தில் பிள்ளைகிட்டவர் என்ன சொல்லுவாருண்டா, பாப்பா பார்த்தியா என்ன நிலைமையில் இருக்கிறாரு, உமா பார்த்தியா எப்படி இருக்கிறோம், நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம், இப்படி என்று தான் சொல்லிக்கிறது. பிள்ளை என்ன நம்பி விட வாப்பட சிஸ்டத்தையும், வாப்பட வழிகாட்டலையும், வாப்பட திட்டத்தையும் நம்பி தான் பிள்ளை விடுறது. வாப்பாவுக்கு கிடைச்சது நியாமத், உமாவுக்கு கிடைச்சது நியாமத். அந்த அருள் உனக்கு வரணும்டா நீ இன்னது செய், அல்லாஹ்வை இப்படி நெருங்கு, இப்படி வணங்கு, இப்படி வாழ், அப்பதான் உனக்கு நியாமத் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச வடிவில் தான் கிடைக்கணும் இல்லை, இன்னொரு வடிவிலே உனக்கு கிடைக்கலாம் என்ற அறிவை கொடுக்காம என்னைய பாரு முன்னேறு, விளங்கிட்டா? இந்த மெத்தடிலேயே பிள்ளைகளோடு நடந்து கொண்டிருப்பாங்க. காரணம், நியாமத்தை தன் பக்கம் இணைக்கக்கூடிய இந்த தவறான குணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய நியாமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். இந்த நியாமத்து, அதாவது வாயால நன்றி என்ற பகுதிக்கு நான் வருவதற்கு முன்னால் உள்ள பகுதிகளை சொல்லிக்கின்றாரு. இவ்வளவு நம்ம உணர்றது நன்றியுடைய முக்கியமான பகுதி என்று. அல்லாஹ்வுடைய நியாமத்தை ஒரு மனிதன் அலட்சியப்படுத்த ஆரம்பித்தார், அதுக்கு நன்றி கெட்டவனாக நடக்க ஆரம்பித்தால் விளைவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்ட, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம்.
ஒரு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹு தாலா மாற்ற மாட்டான், அவர்களாக அதனை மாற்றிக்கொள்ளுகின்ற வரைக்கும். இந்த மாபி நியமத்தின் என்றதை நிறைய பேர் என்ன புரிஞ்சுட்டாங்கடா, தவறு, அது மொழி அடிப்படையிலும் பிழை. அவர்களாக திருந்தாத வரைக்கும் அல்லாஹ் திருத்த மாட்டான் அப்படின்னு விளங்கிட்டான். அவர்களாக திருந்தாத வரைக்கும் அல்லாஹ் திருத்த மாட்டான்னு எப்படி சொல்றது? அல்லாஹ் திருத்தினா தான் அவங்க திருந்துவாங்க. அவர்களாக திருந்தாத வரைக்கும் அல்லாஹ் திருத்த மாட்டான் என்ற அர்த்தம் அதுக்கு இல்லை. மாபி அதாவது மாபிக்கும் என்றா விளங்கிட்டா, இன்னல்லாஹ லா யுகையிரு அதாவது மாபி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். பி அப்படி என்று சொல்ற இடத்துல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நியமத் அதை அல்லாஹு தஆலா மாற்ற மாட்டான், எடுக்க மாட்டான். உங்களுக்கு ஒரு நியமத்தை அல்லாஹ் தந்துட்டான்டா, அல்லாஹ்வுடைய சுன்னான்னு நீங்க படிச்சீங்கடா, எந்த படைத்த படைப்பையும் மனிதர்கள்ல ஜின்கள்ல உலகத்தில் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, ரப்புல் ஆலமீன் அதை முழுமையாக இல்லாமல் ஆக்கிவிட மாட்டான். இப்லீஸை நினைச்சிருந்தா அல்லாஹ் தஆலா அந்த நிமிஷமே என்ன செய்யலாம்? இல்லாமல் ஆக்கிக்கலாம். உலகத்துல செய்யக்கூடிய பாவங்கள் என்று வரட்ட அந்த படைச்ச படைப்பெல்லாம் என்ன செய்யலாம்? இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா படைத்ததை சோதனையாக மாற்றுவதும் தண்டனையாக மாற்றுவதும் நன்மையாக மாற்றுவதும் இதான் நடக்கும். இப்போ இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அதாவது அவர்கள்ட்ட உள்ள அருள் அல்லாஹ் கொடுத்துட்டு உடனே எடுக்க மாட்டான். உடனே என்ன செய்ய மாட்டான்? எடுக்க மாட்டான். அந்த அருளை அவங்க பயன்படுத்தாம அதை அநியாயம் பண்ணி அதை கணக்கெடுக்காம புறக்கணிக்கிற நேரத்தில் சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அவர்கள் அறியாத வண்ணம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அவர்கள் அதில் உள்வாங்குவான். அந்த நியாமத்தை அவர்களே ஆடையை போல களைஞ்சிட்டு போற அளவுக்கு அல்லாஹ் தஆலா உள்வாங்குவான். முழு நியாமத்தை இழந்த பின்னால தான் உணர்வாரு, அத்தனை நியமத்தையும் ஆடையை போல நான் களைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? உணர்வார். ஒழுக்கமான சூழ்நிலையையும் ஒழுக்கமான வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். கெடுதிய அவரால் நெருங்கவே முடியாத சூழ்நிலையில் உள்ள மனைவி, பிள்ளைகள், அண்டை வீட்டு சூழல், நண்பர் சூழல் தந்திருப்பான். அதாவது சிவர்களுக்கு மேல சிவர் தந்து அல்லாஹ் அவரை நடுவில் வச்சிருப்பான். ஒழுக்க கேடு அவரால் நினைச்சு பார்க்க கூட முடியாத அடைப்பில் இருந்திருப்பான். அதை நியாமத்தான் நினைக்க மாட்டான். எனக்கு ஒரு சினிமாவுக்கு போக முடியாமல் இருக்குது, எனக்கு ஒரு தவறான வழிக்கு போக முடியாமல் இருக்குது, எனக்கு ஒரு விபச்சாரத்துக்கு போக முடியும், எல்லாம் சுற்றி உள்ளவங்கள நல்லவன் ஆகிக்கிறான். விளங்கிட்டா? என்ன செய்யறது? இந்த குரூப்போட போனால் எப்படியும் பள்ளிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. விளங்கிட்டா? இந்த குரூப்போட போனால் எப்படியும் பயானுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இந்த குரூப்போட போனால் தராவிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இவங்களோட போனால் ஓதல் படிப்புன்னு தான் இருக்க வேண்டி வரும். எப்படி இவரை கலட்டி விடுறது? தெரியுதானே? கூப்பிட்டு அந்த பக்கம் தான் கூப்பிடுவான். நம்ம ஒரு என்ஜாய் பண்ண முடியாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியாது, அதுக்கு என்ன நிற்பான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அந்த நியாமத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அந்த நியாமத்தை உங்களிடம் இருந்து நீங்கள் எடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா என்ன செய்ய? உடனே மாற்ற மாட்டான். நீங்களா இப்போ ட்ரை பண்ணணும். அதை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு நட்பை கலட்டி விடணும், அதில் பொறுக்காம விடணும். ஒழுக்கமான மனைவியா அவளை நினைச்சு என்ன செய்யணும்? ஒழுக்கமான மனைவியின் டாபிக் ஒரு தனி தலைப்பா எடுக்கணும். ஏன் தெரியுமா? ஒழுக்கமான மனைவிகளை அசிங்கமான காட்சிகளை வைத்து விரும்பாத இளைஞர் சமுதாயம் என்று உருவாயிட்டு. சரியா? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மீடியா பரவலின் காரணமாக, அசிங்கமான காட்சிகளின் காரணமாக அழகையும் கண்ணியத்தையும் அந்த அசிங்கமான அதாவது தோற்றங்களிலும் காட்சிகளிலும் ஆடைகளிலும் விளங்கக்கூடிய ஒரு இளைஞர் சமுதாயம் என்று உருவாகி அனைவருக்கும் நம்ம பார்க்குற டைமில் இந்த சமுதாயத்தில் திருமண விவாகரத்துகள் அவைகள்லாம் பார்க்குற டைமில் என்னத்துக்குடா விவாகரத்து பண்ணான்னா இதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறான்? விவாகரத்து பண்ணிக்கிறான். அவனோட உள்ளத்தில் பதிஞ்சிருக்கக்கூடிய எல்லா ஃபித்ரவும் தபத்தலத், எல்லா இயல்புகளும் மாறி பேத்திருக்குது. இதை அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒழுக்கமான மனைவி அவனுக்கு ஒரு டிஸ்டர்ப், அவனுக்கு ஒழுக்கமான மனைவி அவனுக்கு ஒரு டிஸ்டர்ப். ஏன்? அவனால் ஒரு சினிமா பார்க்க இயலாது, அவனால் ஒரு காட்சி பார்க்க இயலாது, அவனால் ஒரு வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக இயலாது. ஏன்? அது ஹராம், அது கூடாது. இவளை எப்படி நம்ம என்ன செய்யறது? இல்லாமல் ஆக்குறது. அப்போ சைத்தான் வருவான். நீ அந்த விஷயத்தில் அவளோட திருப்தியா தாய்க்கிறாய், இந்த விஷயத்தை பாரு. அவள்கிட்ட ஏதாவது ஒரு பிள்ளையான ஒரு விஷயம் இருக்குமே, இதன் காரணமாக அவளோட முரண்படி அதை பெருசாக்கு அவளை தலாக் பண்ணிடு. அதுக்கு பின்னாடி உனக்கு தேவையான இடம் என்ன? அடுத்தது வேணும். அதுக்கு ஏற்ற மாதிரி உண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? கொண்டு வந்து வைப்பான். அந்த நேரத்தில் இழந்த பின்னால் அதை நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. உலகத்தில் ஒரு ஒழுக்கமான மனைவி, ஒழுக்கமான கணவனும் கிடைப்பது அன்றைய காலத்தை விட இன்றைக்கு மிகப்பெரிய ரிஸ்க். அதுதான் மிகப்பெரிய ரிஸ்க். அதுதான். அதில் நீங்கள் 1000 விஷயங்களை இழந்து பொறுக்கலாம் இந்த ஒரு விஷயத்துக்காக. 1000 விஷயங்களை இழந்து பொறுக்கலாம் இந்த ஒரு விஷயத்துக்காக. கோடி மடங்கு நீங்கள் பொறுக்கலாம். ஆனால் அந்த நியாமத்தை உணர்றாங்க இல்லை, சீர்கட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவர்களை ஒட்டச்சிக்கன்னு வெளியே போகிறது. ஆனால் கொஞ்சம் காலத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்லீஸுக்கு இங்கே பெரும் ஆற்றலை எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறான். நீங்கள் அந்த சிலபஸுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 5 வருஷம் எடுக்கும். ஒரு 5 வருஷம் எடுக்கும். ஏன்னா ஒரு கிளாஸாக தான் முடிக்கணும் நீங்கள். அப்போ இப்லீஸ் ஒவ்வொன்றா கொண்டு வந்து பிமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும்,
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட அமல்களை எதை சின்னதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கிருந்து இப்ளீஸ் ஆரம்பிப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சின்ன சின்ன, அதாவது நீங்க இது அதுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்க மாட்டேங்க. விளங்கிட்டா? மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா தான் கனெக்ஷன் விளங்கும். அதில் அப்படி கனெக்ஷனே இல்லாத ஒன்றை கொண்டு வந்து அப்படியே லைட்டாக எடுத்து பெருசாகி 5 வருஷத்தில் அவர் உங்களை பக்கத்தில் இல்லை. நல்ல நண்பர்கள் உங்களோடு இல்லை, நல்ல உறவுகள் உங்களோடு இல்லை, நல்ல சூழல் இல்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களா? ஒரு சினிமா ஹாலுக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு ஆபாச காட்சி இருக்கிறீங்க, கெட்ட உறவுகளோடு இருக்கிறீங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேரில் மார்க்கத்துக்கு முரணான இடத்துல விபச்சாரத்தில் இருக்கிறீங்க. இப்போ இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அவர்கள் உள்ள அருள்களை அவர்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். இதுதான் அது. விளங்கிட்டா? கெட்டதிலிருந்து திருந்தி வரதில்லை, நல்லதிலிருந்து கெட்டு போறதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றாரு. உங்களுக்கு தந்த ஒரு நியாமத்து எப்படி படிப்படியாக உங்களை விட்டு கலைந்து போவது என்பது நம்ம கலைந்து போகும் வரைக்கும் நமக்கு தெரியாது. لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்றால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். ஒழுக்கத்துல அந்த சூழலை இறுக்கிட்டு போவேன், ஆரோக்கியத்துல சூழல் உங்களுக்கு அதிகமா தந்துட்டு போவேன். நீங்க நோயிலே இருந்தாலும் கூட உங்களோட ஆரோக்கியமானவனுடைய உள்ளத்தை உங்களுக்கு என்ன செய்வேன்? தருவேன். பொருளாதார பலத்தில் உங்களுக்கு ஞாபகத்தை தருவேன், அறிவில் ஒரு ஞாபகத்தை தருவேன், சூழ்நிலையை தந்துகண்டே இருப்பேன். எப்பொழுது நீங்க நன்றியுள்ளவராக இருந்தால், உங்களோட கண்ணீர் அதற்காக வடிவமாக இருந்தால், உங்கள் சுஜூதுகள் அதற்காக விழுமாக இருந்தால், உங்களோட ஓதல்கள் அவனுக்காக இருக்குமாக இருந்தால், அந்த நியாமத்தை நினைச்சு நீங்க அப்படிப்பட்ட ஒரு உருக்கம் அடைவீர்களாக இருந்தால் அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே வருவார். நிராகரித்தால் என்றால் கணக்கெடுக்காம விடுறது, நடைமுறைப்படுத்தாம விடுறது, உங்கள் பக்கம் இணைக்கிறது, அதுல பாவம் செய்யறது, அதுல பெருமை அடிக்கிறது, அதை அறிந்து கொள்ளாமல் விடுவது, இப்படியான வேலை நீங்க செய்வீங்களா இருந்தால் எனது வேதனை கடுமையானது என்று ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அதுல சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர், இந்த 6வது பகுதியை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நிஅமத் எங்களை விட்டு கலைந்து போகும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. விளங்கிட்டா? நம்ம அந்த நிஅமத்து, இழந்த நிஅமத்துக்களை நம்ம திருப்பி மீட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தௌபா. தௌபா செய்தீங்கன்னு சொன்னா வயதி குல்லதி ஃபத்லின் ஃபத்லா, ஒவ்வொருவருக்கும் என்ன சிறப்பு இருந்ததோ அந்த சிறப்பை அல்லாஹ் கொடுத்து விடுவான்னு சொல்றான். விளங்கிட்டா? அந்த சிறப்பை திருப்பி என்ன செய்வான்? கொடுத்து விடுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த 6 பகுதிகள், இதுல இன்னும் பல பகுதிகள் உண்டு, இந்த 6 பகுதிகளை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் நன்றி செலுத்தல் என்ற பகுதியில் நம்ம எங்க இருக்கிறோம்னு பாருங்க. இறுதியாக இந்த நன்றி செலுத்துகின்ற விஷயங்களை எப்படி நம்ம கண்டுகொள்றது, எப்படி உணர்கின்ற பாதையிலே நம்ம இருக்கிறது, ஒரு கஃப்லத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு. இந்த கஃப்லா என்ற பகுதியை தன்பீஹுல் காஃபிலீன் என்றது ஒரு தனியான ஒரு பகுதி. அதாவது அசமந்து போய் இருக்கக்கூடிய, உணராமல் இருக்கக்கூடிய, மந்தமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய, மறந்து போய் இருக்கக்கூடிய இறைநிலைகளை மறந்து போய் இருக்கக்கூடியவர்களை உணர்த்துதல் என்று பாகம் பாகமாக அறிஞர்கள் புத்தகங்கள் எழுதிக்கிறார். தன்பீஹுல் காஃபில், அந்த கஃப்லத் இல்லாமல் போகணும். இதை எப்படி நீங்க உணரலாம் அப்படி என்று சொன்னால், நிறைய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிஅமத்தை தஅதீப் பண்ணுவது, இஹ்ஸா பண்ணுவது, நிஅமத்தை கணக்கு போடுவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தூண்டுகிறான். அதாவது இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை கணக்கிட்டீர்கள் என்றால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. இது அர்த்தம் நியாமத்தை 1 2 3 என்றது அர்த்தம் அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்க ஓரளவுக்காவது என்னென்ன இருக்குன்னு நீங்க தெரிய நினைக்க வேண்டும். அதுக்கு என்ன ஆதாரங்களை சொல்றாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக் என்று அல்லாஹ் தஆலா உனக்கு நான் இப்படி செய்யவில்லையா, உமக்கு இப்படி செய்யவில்லையா, உமக்கு இப்படி செய்யவில்லையா அல்லாஹ் அருள்களை சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ்க்கு இன்னொரு இடத்துல வல்லுஹா வல்லைலி இதா சஜால என்னது அல்லாஹ் ரப்பல் உனக்கு செஞ்ச அருள்களை என்று அல்லாஹ் தஆலா அதில் என்ன செய்றான், அதில் சொல்லி காட்டுகிறான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா வலகத் மனன்னா அலைக மர்ரத்தன் உஹ்ரா, உமக்கு நான் இதற்கு முன்னாலும் அருள் செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் செய்த அருளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா செய்றான். பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த அருளை அல்லாஹ் தஆலா பட்டியல் போட்டு காட்டுறான். எனவே அதாவது ஒரு மன்னர் மமூன் நினைக்கிறேன், அவர்கிட்ட ஒருத்தர் வாராரு. வந்த பின்னால அவருக்கு ஒரு அதாவது நன்றி செலுத்தணும் என்ற விஷயத்தை வார்த்தை சொல்ற நேரத்தில் இவர் சொல்றாரு என்னன்னா, மாமூனுக்கு நன்றி சொல்றார் இவர் ஒரு விஷயத்தில். மாமூன் திருப்பி சொன்னதா, இது வரலாற்று செய்தி, மாமூன் திருப்பி சொன்னதா வருது, உங்களோட நன்றி எனக்கு தேவையெல்லாம் இல்லை அப்படின்ற, உங்களோட நன்றிக்கு தேவைப்படுற அளவில் நான் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் திருப்பி சொல்லுவார், ரப்புல் ஆலமீன் நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்றான். ஃபஷ்குரூனி, எனக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்ற ரப்பு சொல்றான். அதை விட நீங்க என்னது உயர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னவுடன் சதக்த, நீங்க உண்மை உரைத்தீர்கள் என்று திருப்பி ஒரு பரிசு கொடுத்ததாக என்ன செய்யும் அதில் வரும். படைத்த ரப்பு நன்றி எதிர்பார்க்கிற டைம்ல நீ எனக்கு நன்றி தேவையில்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நன்றி தேவை இல்லை என்றது உலகத்துல ஒரு 100 விதமான பொய். அது லா நுரீது,
மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்ரி, எதிர்பார்க்கல எங்களுக்கு வானா அப்படின்னு நினைக்கணுமே தவிர நன்றி வந்த உடனே ஏன இந்த நன்றி எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு பெருமை அடிக்க வேணாம். விளங்கிட்டா? நன்றி ஒரு ஆள் சொல்லிட்டாருண்டா ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அப்படின்னு முடிச்சுட்டு போங்க. ஏன்னா எதிர்பாராத உள்ளம் உண்டு இல்லை. நான் உரியது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா என்றது எங்களுடைய நிலையாக இருக்க வேண்டும். ஆனால் அது வராமலாம் என்ன செய்யாது, அது இருக்காது, அந்த உணர்வு வராமலாம் இருக்காது. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாமத்துக்களை நம்ம கணக்கிட வேண்டும், என்ன வேண்டும், என்னென்ன நியாமத்துக்கள் எல்லாம் நிறைய நியாமத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நபிமார்களுக்கு எல்லாம் சொன்ன நிறைய நியாமத்துக்களை பார்த்தீங்கன்னா சிறிய வேத நியாமத்தான் இருக்கு. உங்களை நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க, இப்படி இருந்தீங்கன்னு சொல்லி ஆரம்ப நியாமத்துக்களை சொல்லி காட்டும். ஏன்னா மனிதன் மறக்கிறது அதுதான். அந்த அதாவது நியாமத்துக்களை கணக்கிடுதல் எங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வை என்ன செய்யும், கொண்டு வந்துடும். இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய வார்த்தைகள் இருக்குதானே, இவைகளை அடிக்கடி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது திக்ர்லையும் வரும், சுக்குர்லையும் வரும், ஹம்துலையும் வரும். லா யஸாலு லிசானுக்க ரத்பம் மின் திக்ரில்லா, உங்களுடைய நாவு அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலே ஈரமாகவே இருக்கட்டும் என்று வருது. அப்போ எந்த இடத்துலையும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை சொல்றது, அதே போல் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி இந்த வார்த்தைகளை சொல்றது, இது போன்ற அதாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எதுவாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் 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 என்ற வார்த்தை சொல்வது எங்களுக்கு என்ன, அதாவது அடிக்கடி எங்களோட சிந்தனையில் இருக்க வேண்டிய நன்றியுடைய வார்த்தைகளோட மிக பிரதானமான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது போல ரப்புல் ஆலமீனுடைய நியாமத்தை நீ ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால், ஞாபகப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை புரிந்த நண்பர்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கணும். இல்லைண்டா அவன் சோதனைகளை தான் ஞாபகப்படுத்திக்கின்றிருப்பான், நமக்கு நன்றி உணர்வு வராது. நம்ம சூழ இருக்கக்கூடிய நிறைய பேரை நீங்கள் பாருங்கள், அவன்கிட்ட கவலையை நமக்கு சொல்லுவோம், நம்ம அவனோட போட்டி போட்டுக்கு நம்மளோட கவலையை அவன்கிட்ட சொல்லுவோம், சரியா? அதனால் அவன் அடுத்த நாள் வந்து இன்னொரு பெரிய கவலையை நான் சொல்லுவோம். இப்படி போட்டி போட்டு இஸ்திரா உன்னியாமா இருக்கிற நியாமத்தை குழப்பிக்கணும் ஒன்றும் இல்லைன்ற பாட்டிகளை தான் என்ன செய்யணும் நம்ம பார்க்குறோம். நம்ம அல்லாஹ்வுடைய நியாமத்தை எப்படி இருக்கிறோம் அப்படின்ற இடத்துல பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நீர் வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே போகிறாங்க, மேலில் தண்ணிகளை கொஞ்சம் எடுத்து ஊற்றுறாங்க, அதில் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வெளியே வந்து சொன்னாங்க, நம்ம இருக்கக்கூடிய இந்த நியாமத், இந்த மகிழ்ச்சி, இதை மன்னர்கள் அறிந்திருந்தாலும் எங்களோடு போட்டி போட்டிருப்பார்கள் இந்த நியாமத்துக்காக சொன்னாங்க. அப்படிப்பட்ட அழகான ஒரு நியாமத்தை அல்லாஹ் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அருள்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறோம். எனவே நியாமத்தை பொறுத்த வரைக்கும், அருள்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ என்ன நினைக்கணும்னா, நமக்கு அதை நல்ல முறையில் ஞாபகப்படுத்தக்கூடிய உறவுகளும் அன்பர்களும் அதாவது நண்பர்களும் நமக்கு என்ன இருக்க வேண்டும். நம்மளை அடுத்தவனுக்கு அல்லாஹ்வுடைய நியாமத்தை இஸ்திரா பண்ணக்கூடிய, கேவலப்படுத்தி காட்டக்கூடிய வேலையை நம்ம ஏற்படுத்தி விடவும் கூடாது. சுப்ஹானல்லாஹ். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்க சூழல், நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மார்க்கத்தை படிக்கக்கூடிய தந்திருக்கக்கூடிய இந்த நியாமத்துக்கள் எல்லாம் என்றைக்கு எங்கள்கிட்ட இது எடுக்கப்படுமோ அப்போ தான் நம்ம உணர்வோம். இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல், அதாவது நம்ம மறந்து போகிற ஒரு பகுதியை சுக்ரை ஞாபகப்படுத்துவதற்கான ஒரு மஜ்லிஸ் அல்லாஹ் தாரான்னு வைங்களேன், அதுக்கு நம்ம அல்லாஹ்க்கு சுக்ர் செய்யணும். அந்த நியாமத்து அது எனக்கும் தான் உங்களுக்கும் தான். அந்த சூழ்நிலை, அந்த வாய்ப்பெல்லாம் மிகப்பெரிய நியாமத். எப்பொழுதுமே எடுக்கப்பட்ட பின்னால தான் நம்ம என்ன செய்வோம், அதை உணர்வோம். அப்படிப்பட்ட கை செய்தப்பட்ட அடியார்களாக நாம் இருக்கக்கூடாது. ரப்புல் ஆலமீன் எங்களை எல்லா விஷயங்களையும் உணர்த்தி ஆழ அகலங்களை உணரச் செய்து நன்றி உள்ள மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.